உசிரே நீதானே நீதானே நடலாவும் கூட. உனக்கு பெரிய அண்ணன் தான் ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும்னா ரெஸ்பெக்ட். நான் என்ன பண்ணிட்டேன் சேகர்? நான் இவ்வளவு டென்ஷன் ஆகிட்டு போறா? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச உலகம் ஒரு உலகம், நம்ம கண்ணுக்கு தெரியாத இன்னொரு பெரிய உலகம் இருக்கு. சரிண்ணா ஜெயப்பன், டைம் ஆயிடுச்சு, நம்ம போய் வேலையில் ஆரம்பிப்போம். வாங்க. எல்லாம் ரெடியா இருக்கு சார், ஆரம்பிச்சிடலாம். வாமா போலாம். நீங்க போங்க, நான் வரல. ஏமா திருப்பியும் இவ்வளவு தூரம் வந்துட்டு இங்க இருந்து என்ன பண்ண போற? வாமா உள்ள. ஐயா, வீட்டுக்கு பெரிய மனுஷன் சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஆளாளுக்கு கேள்வியை கேட்கறத விட்டுட்டு போய் அவங்க சோழியை பாருங்க. வரமாட்டேன்னு சொன்னா விடாப்புடியா பிடிச்சி இம்புட்டு தூரம் கூட்டிட்டு வரீங்க. நீங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்துகிட்டு தானே இருக்கேன், இனியும் வரேன். என்ன பண்றது? பூனை இழைச்சா எலிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. அட போங்க, அப்ப வரேன். ஏசே கூட இருந்த அம்மாவை பாத்துக்க. வாங்க போலாம். ஏன் சார்? இல்ல அவங்க கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஈஸி பாத்துக்கிறோம். ஈஸி இருந்தா சரியா இருக்கும். அப்பா நான் வந்துட்டேன். ஃபங்க்ஷன் இன்னும் ஆரம்பிக்கல. இன்னும் ஆரம்பிக்கல. இவங்க போயிட்டு வர. இன்னைக்கு அவளுக்கு எக்ஸாம், அதான் சீக்கிரம் முடிச்சிட்டு வாங்க சொன்னேன். என்ன பரிச்சை நல்லா எழுதிருக்கியா? நல்லா எழுதிருக்கேன் சார். நம்ம ஒண்ணு பண்ணுவோம். என்ன? அஞ்சனா அம்மா கூட இருக்கட்டும். அவங்க எப்போ உள்ள ஒன்னும் ஆசைப்படுறாங்களோ அப்ப கூட்டிட்டு வரட்டும். நம்ம போலாமா சார்? சரி, நீ இருந்தா அதையே பாத்துக்க. இல்ல, நான் ஜனனி கூட இருக்க போறேன். சொல்றது கேளு அஞ்சனா, வீட்டுக்கு வந்தவங்கள நம்ம தான் கவனிக்கணும், புரிஞ்சுதா? வாங்க போலாம். சரி, நம்ம போலாம். வாங்க போலாம், எல்லாம் ரெடியா இருக்கு. வாங்க சார். வாங்கம்மா. அம்மா, ஏன் பின்னாடி போற? பயமா இருக்கா? இப்படி வா. என்ன அப்படி என்ன கலெக்டர் பரீட்சை எழுதிட்டு வந்திருக்க? இல்ல, காலேஜ் செமஸ்டர் எக்ஸாம். காலேஜ் செமஸ்டர் எக்ஸாம். ஏய், காது கேக்குதுடி, பைய பேசு. அம்மா, சாப்பிடுறதே இல்லையா? நல்லா தான் சாப்பிடுறேன். தெரியுது, காத்தடிச்சா பறந்துடுவே போல இருக்கு. இந்த காலத்து பொண்ணுங்களே இப்படிதான். இதுங்களுக்கு எல்லாம் எப்படி கல்யாணம் நடக்கும்னே தெரியல. ஓகே ஜனனி, யார் வந்திருக்கா பாரு. ஹாய் ஜனனி. ஏய் கவிதா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உன் குழந்தையா? ஆமா. ஏன் அழறா? அழாத. கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். பிஸ்கட் சாப்பிடுறீங்களா? சரி, நான் வெளியே கூட்டிட்டு போறேன். ஒண்ணும் இல்ல. சரி. எங்க கூட படிச்ச, நாங்க இப்பதான் காலேஜே முடிச்சிருக்கோம். ஆனா நீ ஃபர்ஸ்ட் இயர்லயே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்ப கையில ஒரு குழந்தை. ஏய், ஏன் அவளை கிண்டல் பண்ற? யாரு இவள நான் கிண்டல் பண்றேனா? நல்ல கோடீஸ்வர பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி மேடம் லைஃப்ல செட்டில் ஆயிட்டா. இப்ப பயங்கர சொத்து. பார்க்கதான் மேடம் சிம்பிளா தெரியுறாங்க. சரி, நீ வா உட்காரு. அப்புறம் எப்படி இருக்க? கதிஜா வரலையா? இல்ல, அவளுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, அதனாலதான். ஓ, ஓகே ஓகே. உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். நீ என்கிட்ட என்ன சொன்ன? ஏண்டி படிக்கும் போதே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டிருந்தல, இப்ப நீ என்ன பண்ற? படிச்சு முடிச்ச உடனே கல்யாணம் பண்ற. அப்ப ஊருக்கு தான் உபதேசமா? என்ன ஜனனி சாதாரணமா பேசிட்ட? அவ கல்யாணம் பண்ணிட்டு போற வீடு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஃபேமிலி. வெறும் மருமகளா அந்த வீட்டுக்கு போகல, பெரிய பொசிஷனோட தான் போறா போகும்போதே. ஏய், நீ சும்மா இரு. அப்பா ஆசைப்பட்டாங்கப்பா. அப்பா சொன்ன சில பாயிண்ட்ஸ் எனக்கு நியாயமா பட்டுது, அதனாலதான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. சரி, உன் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? காதலிக்கும் போது பெருசா இருந்துச்சு, ஒரே ட்ரீம்ஸ் தான் லைஃப பத்தி. ஆனா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம கண்ட கனவுக்கும் வாழ்ற வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்னாச்சு? கேதார் சொல்றதும் ஒரு வகையில சரிதான். என் ஹஸ்பண்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு காரணம் கோடீஸ்வரன்றதும் ஒரு ரீசன் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் வெளியில இருக்க லைஃப், சுதந்திரமான வாழ்க்கை, பிடிச்ச ப்ரொஃபஷன், ஏகப்பட்ட எதிர்பார்ப்போட தான் போறோம். ஆனா அங்க வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டு வேலையை செய்யறதுக்கு தான் நேரம் சரியா இருக்கு. உன் ஹஸ்பண்ட் நல்லா சப்போர்ட் பண்றாருல்ல? பண்றாரு. அவங்க அம்மாவோட தாட்ஸ்க்கு ஏத்த மாதிரி பேசுவாரு. இன்னைக்கு கூட என் ஃப்ரெண்டோட நிச்சயதார்த்தம் வாங்க போயிட்டு வரலான்னு கூப்பிட்டேன். இல்ல எனக்கு வேலை இருக்கு, நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டாரு.
இதுவே அவர் கூப்பிட்டாருன்னு வச்சுக்கோயேன், நான் அப்படியே கிளம்பி போகணும். சில நேரங்கள்ல நம்ம கனவை பத்தி யோசிக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருப்போம் இல்லையா? அதையே நிஜமா அனுபவிக்கும் போது பேசாம கனவு கனவாவே இருந்திருந்தா நிம்மதியாச்சும் இருந்திருக்கும். ஏப்பா எல்லா வேலையும் அப்படி அப்படியே போட்டு வந்திருக்கோம். எல்லாம் கரெக்டாக நடக்குதா? நடக்குதுண்ணே. ஆள்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லா வேலையும் பார்க்க சொல்லிருக்கேன். எல்லாரும் இங்கே வந்துட்டோம். ஃபோன் பண்ணி கேட்டுக்கா. பண்ணுறேன். உட்காருங்க. நல்லா இருக்காங்களா? ஆமாண்ணே. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் துணை, மெய்யப்ப சுவாமி துணை, அன்புடையீர் நிகழும் மங்களகரமான பிளவ வருஷம் மாசி மாதம் 12ஆம் நாள் 24/2/2022 வியாழக்கிழமை தசமி திதியில் உத்திராட நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் ஆராவயல் திரு மே நாச்சியப்பன் திருமதி பார்வதி அவர்களின் குமாரத்தி ஜனனிக்கும், மதுரை மாவட்டம் திருமங்கலம் லேட் ஆதிமுத்து திருமதி விசாலாட்சி அவர்களின் இளையகுமாரன், ஆதி குரூப் நிறுவனர் திரு குணசேகரன் அவர்களின் சகோதரனுமாகிய திரு ஆதிமுத்து சக்திவேல் அவர்களுக்கும் நிச்சயம் செய்ய இரு தரப்பினரும் முழு மனதோடு ஒப்புக்கொண்டு நிச்சயதார்த்தம் நடைபெறுகிறது. மேற்கூறிய சுபயோக சுபதினத்தில் என்ன விஷயம் சொல்ற? நடக்கவிருக்கும் திருமணத்திற்கு எல்லாரோட மாட்டிக்கிச்சா? என்னடா பண்ணிட்டு இருந்த நீ? அப்படியே லைன்ல இருடா. என்னண்ணா லைன்ல இருடா, வரேன். வரேன். என்ன தெரியல. சரி. என்ன சார்? ஒன்றும் பதட்டப்படாதீங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். பயப்படாம பேசுறா. ஊர்ல கலவரம்னா லாரி ஏன்டா நிப்பாட்டுறேன்? ஊரடங்கு உத்தரவு போட்டுருக்காங்களா? போக்குவரத்து இல்லையா? நிப்பாட்டாங்களா? சரி, அது இப்போ வந்தா சொல்லுவ. நாங்களாம் சென்னையில் இருக்கோம்டா, ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கோம். அறிவட்டவனே, முன்னாடியே சொல்லியிருந்தா ஆந்திரா காமிச்சிருக்காங்கள விஜயவாடாவுக்கு. என்னாச்சுண்ணே? ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் எல்லாரும் வந்துட்டீங்களா? இல்லைம்மா, 1000 பிஸ்னஸ் பண்ணுறோம், பிரச்சனை வரத்தானே செய்யும். இது எங்கள் பிரச்சனைம்மா, பேசிட்டு வரேன். நீங்களும் அங்கே இருக்க விட ஏன் வந்தீங்க?
இல்ல சார், அதான் என்னன்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் இல்லை சார், நம்ம வைடா, கூப்பிடுறேன். கொடைக்கானல்ல இருந்து ஒரு 7 லோடு கேரட்டை மகாராஷ்டிரா காமிச்சிருந்தோம். அங்கே திடீர்னு ஏதோ பிரச்சனையா ஸ்ட்ரைக்குன்னு வண்டியை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நாளைக்கு ஒரு நாள் அந்த கேரட் அப்படியே இருந்துச்சுன்னா மொத்தமாக அழுகி போயிடும். இது விஷயமா தான் அண்ணன் பேசிட்டு இருக்காரு. ஐயோ, சொல்லு. கேதார் லேப்டாப் இருக்கா? ஒரு நிமிஷம். ஏய், சரக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஆமாடா, லாரிகளில் டேமேஜ் பண்ணிடக்கூடாது அவங்க. அதை மட்டும் பார்த்துக்கோ. சரி வை, நான் திருப்பி கூப்பிட்றேன். ஃபோன் கொடுங்களேன். ஹலோ மகேந்தர் ஜி. हाँ थैंक यू. சக்தி, டிரைவருக்கு ஃபோன் போட்டு அப்படியே 50 கிலோமீட்டர்ஸ் பின்னாடி வர சொல்லுங்க. சரி. நான் இப்பதான் பிஜாப்பூர் மார்க்கெட்ல பேசியிருக்கேன். அவங்க அந்த லோட அப்படியே எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ரேட்டுக்கு பேசியிருக்கேன். கேஜி 70 போகுது. அவங்க அந்த விலைக்கே எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லோடு வந்தா போதும்னு மட்டும் சொல்றாங்க. நீங்க உங்க டிரைவருக்கு ஃபோன் போட்டு இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே, நான் சொல்லிடுறேன். பிரமாதம்மா, இவ்வளோ வருஷமா தொழிலில் இருக்கோம், எங்களுக்கு இப்படி ஒரு ஐடியா தோணவே இல்லையே. டக்குன்னு வேலையை முடிச்சிட்டியே. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்ல, கொஞ்சம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்தா போதும். இப்பதான் உலகமே கையில வந்துருச்சே. இன்னும் நாம எதுக்கு ஓடி ஓடி வேலை செஞ்சுக்கிட்டு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலே போதும். கரெக்டு தாம்மா. புத்திசாலியாக இருக்கிறது முக்கியம்தான். ஆனால் அந்த புத்திசாலித்தனத்தை எங்கே பயன்படுத்தணும்னு தெரியணும். அதான் பெரிய புத்திசாலித்தனம். அது உன்கிட்ட நிறையாவே இருக்குமா? சரி போங்க, போய் மேடையில் உட்காருங்க. வந்திருக்கிறவங்க என்ன மேலே நினைக்கிறாங்க. அதான் பிரச்சனை முடிஞ்சிருச்சுல. எல்லாம் போங்கப்பா. ஏ மாப்பிளாரா போடா. சரிண்ணே. சம்மதியம்மா போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போங்க போங்க. ஈஸி, எல்லாத்தையும் கூட்டு போ. போலாம் போலாம்க்கா, வா போலாம். மழை போல வந்தது பனி போல முடிஞ்சிச்சு. அண்ணே சூப்பர்ண்ணே. மணிக்கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன். இங்கேருந்து வெறும் 50 கிலோமீட்டர் தானே. நம்ம சரக்கை கொண்டு போய் அங்கே இறக்கி வச்சிடலாம். அண்ணே அவங்க சரக்கு எப்போ வரும்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்கண்ணே. நாம் எப்போ சரக்கு வரும்னு சொல்கிறதுண்ணே? வாயில் அசிங்கமாக வந்துடும். ஏண்டா, இத்தனை பேர் இருக்கிற சபையில் மகாராணி மாதிரி அவள் ஐடியா சொல்லி பிரச்சனையை தீர்த்து வைப்பா. நாங்கள் சரிங்க மகாராணி கேட்டுக்கிட்டு அதில் வர்ற காசை வாங்கி நக்கிக்கிட்டு ஊருக்கு போகணுமா? அதுக்கு நாட்டுக்கிட்டு சாலாமடா. பொட்டை கோழி கூவி பொழுது விடியவா? அப்புறம் ஆம்பளை நம்மதுக்கு இருக்கான். அண்ணே 7 லோடுண்ணே. ஏய், 70 லோடாக இருந்தாலும் ரோட்டில் கொட்டி விட்டு வர சொல்லு. இங்கே பாரு, ஆம்பளையை சம்பாரிச்சு போடணும், அதை வாங்கி பொம்பளையை சமைச்சு போடணும். அதான் நடைமுறை. யாரை எங்கே வைக்கணும்னு தெரிஞ்சுக்கங்கடா. முட்டா பயில அவனுக்கு ஃபோன் பண்ணி லோடெல்லாம் ரோட்டில் கொட்டி விட்டு ஊருக்கு வந்து சேர சொல்லு. அண்ணே நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. ஏய், சொல்கிறேன்ல, போடா போய் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். அண்ணன் சொல்கிறேன்ல, போ. சரிண்ணே. ஆதி குணசேகரனுக்கு ஐடியா கொடுக்குற ஆளுகளை பாரு. காரைக்குடி வட்டம் ஆராவயல் திரு மே நாச்சியப்பன் திருமதி பார்வதி அவர்களின் குமாரத்தி ஜனனிக்கும், மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஆதி குரூப் நிறுவனர் திரு குணசேகரன் அவர்களின் சகோதரனுமாகிய ஆதிமுத்து சக்திவேலுக்கும் நிச்சயம் செய்வதாக இரு தரப்பினரும் முழு மனதோடு ஒப்புக்கொண்டு நிச்சயதார்த்தம் நடைபெறுகின்றது. நீங்க 2 பேரும் தட்டை மாத்திக்கலாம். ஓம் சித்தி விநாயகா போற்றி.
ஓம் முருகா போற்றி, ஓம் சுப்பிரமணியா போற்றி, ஓம் ஸ்வர்ணஸ்வரூபியை போற்றி, ஓம் மகாலட்சுமி போற்றி, ஓம் அஷ்டலட்சுமி போற்றி போற்றி. பெண்கள்லாம் வந்து நலங்கு வைக்க ஆரம்பிச்சிடலாம். அத்தை, நீங்க எங்கேயோ உட்காருங்களா? நான் அங்க போய் உட்காரவா? உட்காருடி. நான் போகவா? கிளம்பிட்டோம்ப்பா. ஆமாம் ஆமாம் ஆமாம், காலைல வந்துடுவோம். சரி, எல்லாரும் காலைல வீட்டுக்கு வந்துருங்க. நாளைக்கு எல்லா வேலையும் முடிச்சாகணும்ப்பா. சரிடா, சரி, ஓகே. சரிண்ணா ஜெயப்பன், அப்படி நாங்கள் கிளம்புறோம். வரோம்மா, போயிட்டு வரோம் எல்லாருக்கும். சந்தோஷம். சார் நைட் டிராவல் வர தங்கிட்டு காலையில போலாமே. இல்லைண்ணா ஜெயப்பன், காரில் தானே போகிறோம். நைட்டு பகல் என்ன இருக்கு? திருச்சியில் ஒரு சோழி இருக்கு, அங்கே ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பாடு ரெடி பண்ணுறாங்க. அங்கே போய் சாப்பாடு சோழியை முடிச்சுட்டு அப்படியே இப்படியே கிளம்பி மதுரைக்கு போயிடுவோம். வரோம், போயிட்டு வரோம்மா எல்லாரும். உங்களுக்கு சந்தோஷம் தானே, திருப்தி தானம்மா? என்னத்த திருப்தியா இருந்துச்சு. அந்த காலத்துல பொண்ணு தலை குனிஞ்சு உட்கார்ந்துருப்பா, மாப்பிள்ளை கம்பீரமா வருவான். நிச்சயம் முடிஞ்சதும் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க, பெரியவங்க திண்ணூறு பூசுவாங்க. இப்போ அப்படியா நடக்குது? ஏதோ மேடையில் பொண்ணு மாப்பிள்ளை உட்காந்துருவாங்க, வர்றவன் எல்லாம் பல்ல இழிச்சுக்கிட்டு போட்டோ பிடிக்கிறாங்க. என்னத்த சொல்றது? எதுவும் குறை இருந்தா மனசுல வச்சுக்காதீங்கம்மா. அனுபவம் இல்லாதவங்க ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை செஞ்சோம். இந்த வயசுக்கு அப்புறம் என்னத்த அனுபவம்? ஏம்மா விடுமா, நிச்சயம் தானே. கல்யாணத்தை நம்ம ஊர்ல உனக்கு பிடிச்ச மாதிரி தானே வைக்கிறோம். சரி சரி, அப்புறம் என்ன, கல்யாணத்தை பார்த்துக்கலாம். விடு. நம்ம மண்ணை மிதிச்சாதான் நமக்கு திருப்தி. சரி சரி, போலாம். என்னப்பா எல்லாம் ரெடியாப்பா? எல்லாம் ரெடியா இருக்குண்ணே. கதிரும் பசங்களும் காருக்குள்ள தான் இருக்காங்க. 2-3 காரா இருக்கு, கிளம்பிடுவோம். சரி, கிளம்பிடுவோம். அப்போ வரோம், போயிட்டு வரோம். நல்லது சார். என்னங்க, பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறோமே. ஏய், எப்போ நீங்க சொல்லிட்டு எப்போ கிளம்புறது? நீங்க வேணா சொல்லிட்டு வாங்க, நாங்க கிளம்புறோம். இருமா இருமா, போய் சொல்லிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லிட்டு வாங்க. வண்டி தான் 2-3 வண்டி இருக்குல்ல? இருக்குண்ணே. நாங்க முன்னாடி ஒரு வண்டியில போறோம், நீங்க பின்னாடி பெரிய வண்டியில வந்துருங்க. வண்டி யார் ஓட்டுவா? உங்களுக்கு டிரைவர்? அண்ணா நான் கூப்பிட்டு வந்துடுறேன். அப்படியா? சக்தி, சரிடா, பார்த்து பத்திரமா கூட்டு வா. நைட் நேரம் வரோமா, போயிட்டு வரோம். வரோமா, திருவங்கடமலை ஜாலியா பார்த்து பத்திரமா இரு. வாங்க நம்ம போலாம். ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு, கட்டிட்டு வா. நல்லா இருக்கும் உனக்கு. நல்லா இருக்கு, போட்டு கொஞ்சம் வாங்க. வாங்க. உங்ககிட்ட தான் தனியா பேசணும்னு நினைச்சேன். ரொம்ப நன்றி. அம்மா உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசினாங்க. நானும் நீங்க வந்ததுல இருந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இவ்ளோ அமைதியா, இவ்ளோ அழகா, இந்த மாதிரி ஒரு முகத்தை நான் பார்த்ததே இல்ல. உங்களெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். நான் என்ன பண்ணேன்? அம்மா வந்து கேட்டாங்க, சந்தோஷமா அனுப்பி வைங்கன்னு சொன்னேன். வேற என்ன செஞ்சேன்? நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், வந்து நின்னாலே போதும். 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி பளிச்சுன்னு இருக்கீங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட், கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஐசைட் ப்ராப்ளம் இருந்ததா?
குணசேகரன் அங்கிளை கல்யாணம் பண்றதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டீங்க அதான். இல்ல குணசேகரன் அங்கிளை கல்யாணம் பண்றதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டீங்க அதான். ஏ சாரி ஜோக். சாரி, இவ ஏதோ விளையாட்டுத்தனமா பேசுறா. பரவாயில்ல, சின்ன பொண்ணு தானே. இல்ல அஞ்சனாக்கு மட்டும் இல்ல, எனக்கு கூட அந்த டவுட் ரொம்ப நாளா இருக்கு. அப்புறம் உங்ககிட்ட எனக்கு ஒரு வேண்டுகோள். நீங்க ஈஸியா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சக்தியை போய் பார்த்தோம்ல, அதான் அந்த ஹாலோ பிளாக் கம்பெனி. அந்த வேலையை சக்தி தான் போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லையே, அதை யார் வேணாலும் பார்க்கலாம். உங்களுக்கு இருக்கிற மத்த கம்பெனில ஒரு ஹையர் பொசிஷன்ல சக்தியை போடலாமே. நான் இந்த வேலைய குறையா நினைக்கல. உங்களுக்கே தெரியும், இது ஹார்ட் ஒர்க் பண்ற காலம் இல்ல, ஸ்மார்ட் ஒர்க் பண்ற காலம். ஒரு காலத்துல பொண்ணுங்க எல்லாருமே சமையல் தான் வாழ்க்கைன்னு கிடந்தாங்க. அதையெல்லாம் இப்ப மாத்தி நீங்களா சாதிக்கலையா? நீங்களும் பாத்தீங்கல்ல, சக்தி அந்த இடத்துல வேலை பார்க்கறது அவ்வளவு சரியா இல்ல. அது வேலை இல்லம்மா, சக்தி தம்பிக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு. பொறுப்புதான், ஆனா இன்னும் பெரிய பொறுப்பா இருந்தா சக்தியோட வளர்ச்சிக்கு அது பெரிய சப்போர்ட்டா இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. நிச்சயமா நீங்களே ஃபியூச்சர்ல செய்வீங்க. ஆனா சக்தியோட லைஃப் பார்ட்னரா ஆக போற எனக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சக்தி ரொம்ப இன்னசென்ட். அந்த இன்னசென்ஸ் தான் இந்த கல்யாணத்துக்கு என்னை ஒத்துக்க வச்சது. அவருக்காக நான் பேசணும் இல்லையா? உங்களால என்னை புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். புரியுது. விதின்னு நினைச்சு ஒதுங்கி நிறைய பேர் போயிடுவாங்க. ஆனா சரியா யோசிச்சு செயல்பட்டு சாதிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, இதுவே உங்க 2 பேரையும் உயர்த்தும். எனக்கு உதாரணமா தான் என் முன்னாடி நீங்க 3 பேரும் நிக்கிறீங்களே. உங்களெல்லாம் பாக்குறப்போ எனக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கு. அப்புறம் உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைச்சேன். வெப்சைட்ல உங்க போட்டோஸ் எல்லாம் கம்மியா தான் இருக்கு. உங்க ஆஃபீஸ் அட்மாஸ்பியர், ஃபீல்ட் ஒர்க், உங்க இண்டஸ்ட்ரியல் விசிட், அதோட போட்டோஸ் எல்லாம் இருக்கா? நான் பார்க்கலாமா? அது அது